இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பிள்ளைங்கள வளர்க்குறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தாங்க இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வந்துருது இல்லையா? ஐயோ! இது அவங்களுக்கு கெடுதல பண்ணிடுமோ! இத பண்றப்போ நாளைக்கு ஃப்யூச்சர்ல வந்து அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுமோ! நம்ம ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லிடுவாங்களோ! இப்படிலாம் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு பயம் வரப்ப, நம்ம என்ன பண்றோம்னா, பிள்ளைங்க பண்ற எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, அவங்கள ஒரு எப்பயும் ஒரு ஒரு டென்ஷன் மோட்லயே நம்ம வச்சிருக்கோங்க. இத பண்ணாத, அத பண்ணாத அப்படி இப்படின்னு அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் மோட்லயே அவங்கள சரிப்படுத்துறதா நெனச்சு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டுருக்கோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவுல பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் கொண்டு வந்து விட்டுடுங்க. என்ன சொன்னாலும் அம்மா இப்படித்தான் சொல்லுவாங்க, அப்பா இப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்க என்ன பண்ணாலும் குறை தான் சொல்லுவாங்கன்னு அவங்க நினைக்க, சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சொல்ல, நாளடைவுல ஒரு இடைவெளி உருவாக ஆரம்பிச்சுரும். ஓவர் த இயர்ஸ் இதே பல வருடங்கள் கடந்து போக போக இந்த கசப்புணர்வு அப்படியே தொடர தொடர பெரிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல கொண்டு வந்து விட்டுடுங்க. அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னா, பேரண்ட்ஸ் நம்ம தாங்க இப்போ முயற்சி பண்ணணும். நம்ம ஓவரா இத பத்தி பயந்துட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியா உட்காந்துட்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? பிள்ளைங்கள பத்தி என்னென்ன மனசுக்கு நம்ம கஷ்டமா இருக்கோ, ஃபர்ஸ்ட் அது ஒரு லிஸ்ட்ட எழுதுங்க. லிஸ்ட்ட எழுதிட்டு, நான் பாயிண்ட் நம்பர் 1 சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறா, எனக்கு கோவமா வருது. பாயிண்ட் நம்பர் 2 அடிக்கடி வெளிய சாப்பிடுறாங்க, இது ஹெல்த்த பாதிச்சுரும் அப்படின்ட்டு எனக்கு கோவமா வருது, அதனால நான் நல்லா திட்டி விட்டுர்றேன். புரியுதுங்களா? இந்த மாரி என்னென்ன பாயிண்ட் எத்தன வருதோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. எதிர்த்து பேசுறத நெனச்சு கோவமா வருது இல்லையா? அதுக்கு ஹோப்பனோபனோ பண்ணணும். எமோஷன்ஸ ரிலீஸ் பண்ணிரணுங்க. இல்லன்னா தான் அது ஸ்ட்ரெயின்ல கொண்டு விட்டுடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துட்டு, ஐ அம் சாரிடா கண்ணா, நீ செய்யறது எனக்கு வந்து எதிர்த்து பேசுறது அம்மாவுக்கு கோவமா வருது. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இதுக்காக நான் கோவப்படணும்னு அவசியம் இல்ல. நீ உன் பக்கத்துல இருந்தும் நான் யோசிச்சு பார்க்கலாம். சரியா? இத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் கோவம் தான்டா கண்ணா வருது. ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. இருந்தாலும் நீ நல்ல பிள்ளை தான். எல்லா விதத்திலயும் நீ ஒரு சிறந்த பிள்ளையா தான் இருக்க. ஐ லவ் யூடா என் வாழ்க்கைய முழுமைப்படுத்தினதுக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன தோணுதோ அத சொல்லிட்டு, சில பல தடவைகள் ஹோப்பனோபனோ சொல்லுங்க. ரொம்ப நாள்பட்ட தொந்தரவா இருக்கு அப்படின்னா, 108 முறை சொல்லுங்க. காலையில, சாயந்தரம் கம்பல்சரி. அப்போ காலையில சொல்லி முடிச்சுடுறீங்க. சாயந்தரம் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைகிட்ட வந்து ஒரு நல்ல குணம் இருக்கும் இல்லையா? பல நல்ல குணங்கள் இருக்கும். நம்ம பிரச்சனைய பெருசு பண்றதுனால, அதுதான் நமக்கு பெருசா தெரியும். இது பெருசா தெரியாது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவங்ககிட்ட இருக்க நல்ல குணங்கள் எல்லாத்தையும் நம்ம பெருசு பண்ணி பார்க்க போறோம். நமக்கு உடம்பு சரியில்லன்னா, பிள்ளை அத புரிஞ்சுட்டு தொல்லையே பண்ண மாட்டா. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவா. ரொம்ப நன்றி கடவுளே! இவ்வளோ சப்போர்ட்டிவான குழந்தைய குடுத்ததுக்கு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள பாராட்டி, அத பெருசு பண்ணி எழுதுங்க. 3லருந்து 5 விஷயங்கள். 1 வீக் தொடர்ந்து பண்ணிட்டே வந்து பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பயங்கரமான சேஞ்சஸ் தெரியுங்க. ஹோப்பனோபனோ, அஃபர்மேஷன் இது கூட நீங்க வந்து இந்த நன்றியுணர்வ வெளிப்படுத்துறது, இதெல்லாம் லைஃப்ப வேற லெவல்ல மாத்துங்க. இதத்தான் நம்ம ஒவ்வொரு தீமா எடுத்து பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல பண்ணிட்டுருக்கோம். தேவைப்பட்டா நீங்க அதில கலந்துட்டும் பயிற்சி பெறலாம். ஏன்னா, உடனடியா எனக்கு வரலைங்க. அந்த நேரத்துக்கு செஞ்சு முடிச்ச பிறகு தான் ஃபீல் பண்றேன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை. அதுக்கு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க சேர்ந்து பண்ணலாம்.